ஓம் சாந்தி. 13-1-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிப்பது என்றால் முரளியை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை யாராவது நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, திருப்தியாக குஷியாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நீங்கள் பெருமிதத்துடன் உடனடியாக என்ன பதிலை கொடுக்க வேண்டும்? பதில்: சொல்லுங்கள், அனைத்தையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடியவரை பற்றி கவலை இருந்தது, அவர் கிடைத்து விட்டார், வேறு என்ன வேண்டும்? எதை அடைய வேண்டி இருந்ததோ அதை அடைந்து விட்டோம் என்று சொல்லுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. தந்தை உங்களை தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு கிரீடம் சூட்டி இருக்கிறார். பிறகு எந்த விஷயத்தை பற்றி கவலை இருக்க போகிறது? ஆகையில யாராவது எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பெருமிதத்துடன் சொல்லணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், பரம குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் கண்டிப்பாக இருக்கும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இதே நினைவில் கண்டிப்பாக இருப்பீர்கள். இந்த நினைவை ஒருபோதும் யாரும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. பாபாதான் ஒவ்வொரு கல்பமும் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர்தான் ஞானக்கடல், பதித பாவனராக இருக்கிறார். இது இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்த பிறகு புரிந்து கொள்ளப்படுகிறது. புரிந்திருந்தாலும் குழந்தைகள் தந்தையையே மறந்து விடுகிறார்கள் என்றால் பிறகு ஆசிரியர் குரு எப்படி நினைவிற்கு வருவார்? மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. 3 ரூபங்களில் மகிமை இருந்த போதிலும் மூவரையும் மறக்க வைத்து விடுகிறது. அந்த அளவிற்கு சர்வசக்திவானாக இருக்கிறது. நாங்கள் தோல்வி அடைந்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படியென்றால் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியம் எப்படி கிடைக்கும்? தேவதைகளுக்கு தான் தாமரையின் அடையாளத்தை காட்டுகிறார்கள், அனைவருக்கும் கொடுக்க முடியாது. இது ஈஸ்வரனுடைய படிப்பு, மனிதர்களுடையது அல்ல. இப்போது நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை போல் ஆகுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சியில் நிறைய பேர் தோற்று விடுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ அந்த அளவிற்கு படிப்பார்கள். ஸ்ரீமத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஆனால் 2% தான் சார்ட் எழுதுகிறார்கள். குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்தின் மீது அந்த அளவிற்கு மதிப்பு இல்லை. அதாவது சார்ட் எழுத சொன்னால் ஒரு 2% குழந்தைகள் தான் எழுதுறாங்க, அதை எழுதுறதுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த அளவிற்கு ஸ்ரீமத்துக்கு மதிப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்கள். இதில் தந்தையும் வந்துவிட்டார், படிப்பு மற்றும் படிப்பிப்பவரும் வந்துவிட்டார், சத்கதியை வழங்கும் வள்ளலும் வந்துவிட்டார். நீங்கள் இங்கே வருவதே ரிவைஸ் செய்வதற்காக. சிலர் இங்கேயே இருக்கிறார்கள், இருந்தாலும் ரிவைஸ் செய்வதில்லை. அதாவது தினமும் சென்டருக்கு ஏன் வரீங்க? கேட்ட விஷயங்கள் தான், இருந்தாலும் ரிவிஷன் பண்றதுக்காக வரீங்க. அதாவது கேட்ட விஷயங்களை மீண்டும் கேட்கும் போது இன்னும் ஆழமாக பதியும். ஸ்கூல்ல என்ன சொல்வாங்க? ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்வாங்க. வருஷம் ஃபுல்லாக படிச்சிடுவாங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா மீண்டும்
படிச்ச விஷயங்கள மீண்டும் படிக்கணும், ஞாபகப்படுத்தணும். அப்பதான் எக்ஸாம்ல நினைவிருக்கும். அதுபோல முரளிய ரிவைஸ் பண்றதுக்காக தான் நீங்க இங்க வரீங்க. ஆனால் சிலர் இங்கேயே இருக்கிறாங்க. ஆனாலும் ரிவைஸ் செய்யறதில்ல. அதிர்ஷ்டத்தில் இல்லை. பாபா முயற்சி செய்ய வைக்க தான் செய்கிறார். முயற்சி செய்ய வைப்பவர் ஒரு பாபாதான். இதில் யாரையும் ஸ்பெஷலாக கவனிக்க முடியாது. இது ஸ்பெஷலாக படிக்கக்கூடிய படிப்பல்ல. அந்த படிப்பில் தனியாக படிப்பதற்கு டீச்சரை அழைக்கிறார்கள். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், டியூஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றார். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் பாபா கற்பிக்கிறார். ஒரு காலத்துல டியூஷன் அல்லது ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் யாருக்காக அப்படின்னா, யார் கம்மி மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இருந்தது. இப்போ டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாருக்குமே, டியூஷனுக்கு போனாதான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போனாதான் 10% வாங்க முடியும்னு சொல்லி எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனா இங்கே பாபா, நான் ஒவ்வொருத்தரையும் முயற்சி செய்ய வைக்கிறேன், பொதுவாக தான் செய்ய வைக்கிறேன், குறிப்பாக ஒருத்தருக்கு ஸ்பெஷலாக எல்லாம் நான் டீச் பண்ணுறது இல்லை அப்படின்றார். இங்கே அதிகம் எதுவும் கற்பதற்கான விஷயமே இல்லை. ஒரே ஒரு மகா மந்திரம்தான் கொடுக்கிறார், மன்மனா பவ. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தூய்மை ஆகுவீர்கள். குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் குறைவாக தூய்மையாகுவீர்கள். இது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. மனிதர்கள் யாத்திரை செல்கிறார்கள் என்றால் அந்த சமயத்தில் தூய்மையாக இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் அங்கு கூட அசுத்தம் இருக்கிறது, தூய்மையாக இருப்பதில்லை. இந்த ஆன்மீக யாத்திரையை பற்றி யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இப்போது பாபா கூறியிருக்கிறார், இந்த நினைவு யாத்திரைதான் உண்மையானது. அந்த யாத்திரையில் சுற்றி வருவதற்காக செல்கிறார்கள். பிறகு முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படியேதான் இருக்கிறார்கள். அதாவது போறாங்க, யாத்திரைகளுக்கு போறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க, தரிசனம் செய்யறாங்க, எல்லாமே ஓகே தான். ரிட்டர்ன் பழையபடியே இருப்பாங்க. எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. எந்த மாற்றமும் வராது. இது புருஷோத்தம சங்கம யுகம். இப்போதுதான் பாபா வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஒரு நாள் பாபா வந்திருக்கிறார் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்க வேண்டும். ஞானத்தின் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. ஞானம் இருந்தால் மற்றவர்களுக்கும் கொடுப்பீர்கள். அடுத்தது பாபா, பாபாவிடம் ஸ்தூல விஷயங்களுக்காக ஆலோசனை கேட்கிறார்கள். பணத்தை என்ன செய்வது, எப்படி தொழில் செய்வது என்று கேட்கிறார்கள். இந்த உலகாய விஷயங்களை பாபாவிடம் கொண்டு வராதீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்படி சொல்லிட்டா குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க. ஆகையாலே குழந்தைகள் மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காக ஆலோசனை தருகிறேன் என்று சொல்கிறார். மற்றபடி இது ஒன்றும் என்னுடைய வேலை இல்லை. நீங்கள் எப்படி உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவது என்று உங்களுக்கு வழி சொல்வதுதான் என்னுடைய ஈஸ்வரிய தொழிலாகும். யார் எப்போது உங்களிடம் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால், நாங்கள் சதா குஷியாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு நோயே வந்திருந்தாலும் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள்.
நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பதை விடவும் இங்கு குஷியாக திருப்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் எங்களுக்கு என்ன கவலை இருக்கிறது என்று சொல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா திருப்தியாக குஷியாக இருப்பதற்கு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். படிப்பின் மூலம் தனக்கு ராஜ்ய கிரீடத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத்திற்கு சதா மதிப்பு கொடுக்க வேண்டும். வரதானம், உயர்ந்த அதிருஷ்டத்தின் நினைவின் மூலம் தன்னுடைய சக்திசாலியான ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சூரிய வம்சத்தின் பதவியின் அதிகாரி ஆகுங்கள். யார் தன்னுடைய உயர்ந்த அதிருஷ்டத்தை சதா நினைவில் வைக்கிறார்களோ அவர்கள் சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு சதா தன்னுடைய அனாதியான உண்மையான சொரூபம் நினைவில் இருக்கும். ஒருபோதும் போலியான முகத்தை தாரணை செய்ய மாட்டார்கள். பலமுறை மாயா போலியான குணத்தின் போலியான கடமையின் சொரூபமாக ஆக்கி விடுகிறது. ஒரு சிலரை கோபக்காரர்களாக, சிலரை பேராசைக்காரர்களாக, சிலரை துக்கமானவர்களாக, சிலரை அசாந்தியானவர்களாக ஆக்கிவிடுகிறது. அதாவது இது உங்களுடைய உண்மையான முகம் இல்லை. கோபப்படக்கூடிய முகம், பேராசைப்படக்கூடிய முகம், துக்கத்தின் முகம், அசாந்தியின் முகம் உங்களுடையது இல்லை. ஆனால் மாயா அப்படி ஒரு போலியான முகமுடையவராக ஆக்கி விடுகிறது. ஆனால் உண்மையான சொரூபம் இந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் கடந்து இருக்கிறது. எந்த குழந்தைகள் தன்னுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்து இருக்கிறார்களோ அவர்கள் சூரிய வம்ச பதவியின் அதிகாரியாகி விடுவார்கள். ஸ்லோகன், அனைவர் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர் ஆகுங்கள். அப்போது அகங்காரம் மற்றும் யூகம் முடிந்து போய்விடும். சில நேரங்களில் நாமளே யூகிக்கிறோம் இல்லையா, அசியூம் பண்ணுறோம் இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லி. அதனால இரக்கம் காட்டக்கூடியவர் ஆயிடுங்க. அப்போ அகங்காரமும் இருக்காது, எதையுமே யூகிக்கவும் மாட்டீங்க அப்படின்றார். அவ்யக்த சமிகை, உங்களுடைய படைப்பான தாமரை மலர் தண்ணீருக்குள் இருந்தாலும் தண்ணீரின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது. ஆக படைப்பிற்கே இந்த விசேஷ தன்மை இருக்கிறது என்றால் மாஸ்டர் படைப்பவரிடம் இருக்க முடியாதா என்ன? எப்பொழுதாவது பந்தனத்தில் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் தனக்கு முன்னால் தாமரை மலரின் உதாரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தாமரை மலர் விடுபட்டதாகவும் அன்பானதாகவும் ஆக முடியும் என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் ஆக முடியாதா என்ன? எனவே நீங்களும் ஆகி விடுவீர்கள். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே
மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.